படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்ன. அடியார் ரொம்ப சோகமா இருக்கு. என்ன விஷயம்? அன்சேகா சரியில்லைப்பா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நாட்டுல நடக்கிறதெல்லாம் நினைச்சா என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் இந்த மொபைல் பார்த்துட்டு தானே இருக்க. இதுல நாட்டு நடப்பு நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? நிறைய விஷயம் இருக்குது. விஜய் ஆட்சி வந்ததுல இருந்து பல சம்பவங்கள் நடக்குது. எதை சொல்றது? விஜய் சார் ஆட்சி வந்ததை பத்தி நம்ம சொல்ல முடியாதுப்பா. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை பாத்தியா, 10 வயசுக்குள்ள அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அதுக்குள்ளேயும் இன்னொரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு சம்பவம் இதே மாதிரி கற்பழிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல இந்த நாட்டுல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கு. இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு பிள்ளைங்களை வந்து வெளியே அனுப்புறது, படிக்க வைக்கிறது, காலேஜ் அனுப்புறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா விஜய் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் சார், பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இயற்கை உபாதிக்கு சொன்ன ஒரு சின்ன பெண்ணு திரும்பி வரவே இல்லையே, உங்களால திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப என்ன சொல்லுவாரு? இப்ப இதே மாதிரி போன பொண்ணு திருப்பி தர முடியுமா? யாராலையும் வந்து பாரு, யாராலையுமே வந்து குற்றம் இப்ப கூட தான் பிரச்சாரத்துல சொன்னாரு அவரு. விஜய் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கும்போது, ஸ்டாலின் சார் உங்க இது ஆட்சியில வந்து இதெல்லாம் நடந்துச்சு, நீங்க அந்த மாதிரி நடக்க முடியுமா? இப்ப சொன்னீங்க குற்றம் நடந்த முடியும், உங்களால தடுக்க முடியுமா? அந்த போற குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுங்க. அந்த மாதிரி எந்த குற்றத்தையும் முன்னாடி போய் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. சரியா? இப்ப நடந்தது, இப்ப நடந்துச்சு இவர் ஆட்சியில, வந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குது அப்படின்னா அதை போய் தடுத்து நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிஞ்சது இல்லாட்டி அவர்தான் கத்துனாரு. ரொம்ப என்ன கத்துறாரு விஜய். ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் என்ன சொல்றீங்க பதில்? இப்ப அவரால தடுத்துமா? அவராலன்னு இல்ல, எந்த ஆட்சி, எந்த கட்சி, எந்த யாராலையுமே குற்றத்தை போய் தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? உங்களை மாதிரி ஆளுங்க, ஆம்பளைங்க, சரியா, ஜென்ஸ், அவங்கதான் வந்து மனசு திருந்தணும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மனைவியை தவிர மத்த யாருமே வந்து, வெளியில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நமக்கு தாய், பிள்ளைங்க, ஒரு சகோதரியா அவங்க ஃபீல் பண்ணி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, இந்த குற்றத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்களா மனசு திருந்தி உணர்ந்தா மட்டும்தான் இந்த குற்றத்தை நிறுத்த முடியுமே தவிர, நீங்க போய் அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்த முடியுமா அப்படி எப்படின்னு கேட்டாலும் நிறுத்த முடியாது. எனக்கு ஒரு யோசனை, எனக்கு ஒரு திருப்பி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு போலயே. அதாவது இப்படி